சில படங்களில் சில காட்சிகள் ஓடிட்டே இருக்கான். நம்மளை அந்த காட்சிகள் சிரிக்க வச்சிருக்கலாம், அழ வச்சிருக்கலாம், ஏன் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம். இது என்னடா நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்குன்னு கூட தோண வச்சிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சில காட்சிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜேடி, இதுதான் உங்கள் ஜேடி வைன்ஸ். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் இந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். சர்வமே சமையல். சில காட்சிகள் உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காட்சி தான் நம்ம பார்க்க போகிறது. வேற ஒன்றும் இல்லை. என்ன படம்னா சம்சாரம் அது மின்சாரம். அந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன் தான். அதில் என்னன்னா முதல் மருமகளாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம ஒரு அடி விலகியே தான் இருக்கணும். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாள் மட்டும் நம்ம போய் பஞ்சிக்கலாம் அப்படின்றதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ஃபுல்லுமே சொல்கிறேன், இப்போ இருக்க நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்கு இப்போ கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே நம்ம தலைமை விசு சூப்பராக எடுத்திருப்பாரு. ஒரு அடி விலகி நின்று நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம், ஒரு நட்போட, அது நல்லா இருக்கும். சில படங்களில் சில காட்சிகளை பார்க்கும்போது இதாண்டா சினிமான் இருக்கும். அப்படிப்பட்ட சீன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. வேற ஒன்றும் இல்லை, மெய்யழகனில் வர தங்கச்சி சீன் தான். அதாவது கொலுசுன்னு ஒரு இதே திங்க் மியூசிக்லேருந்து போட்டிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த காட்சியே கிட்டத்தட்ட ஒரு கவிதையாக இருக்கும். எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நம்மளும் இப்படி தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த அரவிந்த் சாமி கீழே உட்காந்து அந்த காலில் கொலுசு மாட்டுறதை பார்க்கும்போது அந்த சீனே பார்த்தீங்கன்னா மொத்த தேட்டருமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சீன் அது. நம்ம சினிமாவில் எவ்வளோ லவ் செப்பரேஷன் சீன்ஸ் பார்த்துருக்கோம். ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி கதறுவாங்க, அழுவாங்க, அரல்ஸ் நீளமாக டைலாக் பேசுவாங்க, இவனை விட்டு நான் போகிறேன்ற மாதிரி. ஸோ அப்படிலாம் இல்லாமல் பேசாமலே நமக்கு கன்வே பண்ண சீன் தான் 96ல் அந்த லாஸ்ட் ஏர்போர்ட் சீன் பார்க்கும்போது தொண்டைக்குள்ளே எதுவும் நம்மளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஜானு அவ்வளோ பேச நினைப்பா, ஏதாவது பேசு என்கிட்டன்ற மாதிரி. பட் ராம் பேசாமலே நிற்பான். அவளுக்கு அழுக வரும். ஜானு சரி நம்ம லைஃபோட ரியாலிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவா. அங்கே நின்றுட்டு நான் போயிட்டு வரேன்ற சொல்ல மாட்டா. பட் வெறும் அதை மௌனமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் நமக்கு புரிஞ்சிடும் அவன் போயிட்டு வரேன்னு அவன்கிட்ட சொல்கிறா. அதாவது நான் போகிறேன் ராம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் காரில் உட்காருவான். ஜானு உட்காந்து இடத்த பார்ப்பான். இதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் நைட்டை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் வாழ போகிறான். எப்படி வாழ போகிறான்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வீட்டுக்கு போய் அவன் பத்திரப்படுத்தி வச்ச ஸ்கூல்லேருந்து பத்திரப்படுத்தி வச்ச அந்த எல்லா திங்ஸையும் எடுத்து அதில் ஜானுவோட ட்ரெஸ்ஸையும் அதில் உள்ள வைப்பான். நம்ம ஆல்ரெடி 96ல் ராம் ஜானுவை பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ராமை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, பூவே உனக்காக நாடகம் முடிஞ்சு வேஷம் கலைஞ்ச பிறகு, அதாவது விஜய் ராஜாவாக இருப்பார். ஸோ ராஜாவுக்கே சங்கீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஸோ அப்போ கல்யாணம் பண்ணி வைக்க நானே போய் கேட்குறேன்னு சொல்லி கேட்க போவாங்க. ஆல்ரெடி அவங்க லவ் பண்ண பொண்ணே ஏன் நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ற கேட்குற மாதிரி அந்த சீனை அமைஞ்சிருக்கும். அந்த சீனும் சரி, அதில் உள்ள டைலாக்கும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் நம்ம விஜயண்ணா ஒரு டைலாக் சொல்ல, தோல்வியருக்கு காதல் ஒன்றும் பரிச்சை இல்லைங்க. அந்த லைன் ப்ளஸ் அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். காதலில் தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும், வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சீரியஸான சீன்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்போ கொஞ்சம் ஜாலியான சீன் பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, காதலும் கடந்து போகும்ல வர்ற அந்த 2 பேரும் உட்காந்து சரக்கடிக்கிற சீன் தான். அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். வேற 2 பேரும் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட காதல் கதையை பற்றி கேட்பான். விஜய் சேதுபதி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதனால கழட்டி விட்டு போயிட்டான்
உன் காதல் கதையை சொல்லு அப்படின்னுவாங்க. பதிலுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாருன்னா வந்து 10th படிக்கும்போது விமலான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அவளும் இருந்தா நானும் இருந்தேன் அப்படின்னுவாங்க. அதுக்கு பதிலுக்கு சீ கேவலமான காதல் கதையா இருக்கு அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, நிறைய பேரோட வாழ்க்கையில ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் இந்த சீனும். எனக்குமே அப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். கழட்டி விட்டானே. நான் வேலை பார்த்த கம்பெனி மூடிட்டாங்களா, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, டக்குன்னு வேறு வேலைக்கு போயிட்டான். நான் 10வது படிக்கும்போது விமலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அப்புறம் என்ன, அதுவும் இருந்துச்சு, நானும் இருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப கேவலமான கதையாக இருக்குது. ஒரு பேர் சொல்கிற சீன் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குமான்னு பார்த்தா இம்பாக்ட் கொடுக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, அந்த படம் தான் அயோத்தி. நான் கியா ஆப்கான்னு கேட்பாரு. சசிகுமார் வந்து அப்துல் மாலிக்னு சொல்லுவார். அந்த சீன், அந்த பாட்டு தரமாக இருக்கும். அதுவும் வந்து பிரதீப் குமார் வேறு பாடியிருப்பார். அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகும்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சீன் தான் அது. அப்துல் மாலிக். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். அடுத்து பார்க்க போகிற சீன் என்னன்னா, ஒரு அப்பா தன்னோட மகனை கொலை செஞ்சவங்களை பழி வாங்குறதுக்காக எந்த லெவலுக்கு போவாருன்ற சீன் தான். வேற ஒன்றும் இல்லை, பாண்டி நாடு படத்தில் வர மார்க்கெட் சீன், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வர அந்த ஹாஸ்பிட்டல் சீன் தான். வெளியே வந்து இந்த மாதிரி காளிதாசை கொண்டுட்டாங்கன்னு ஃபோன் வர அவரோட ஃப்ரெண்டு. ஃபோன் உடனே வீட்டில் இருந்துட்டு சும்மா இருக்க சொல்றியாடா, சோத்தை தின்னுட்டு இருக்க சொல்றியா, வீட்டில் இருந்தாவே பெரிய ஞாபகமாக இருக்கு, அவனை ஏதாவது பண்ணணும்டா, என்கிட்ட இப்போ காசும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிற சீன் இருக்கும். பாரதிராஜா செம்மையாக பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் வந்து அதை ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க விஷாலுமே சரி, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீனேவும். அதுவும் இல்லாமல் சீன் மட்டும் இல்லை, அந்த படமுமே சூப்பராக இருக்கும். நீ இது என்னடா பண்ண சொல்ற, வீட்டில் சும்மா உட்காந்து சோத்து இருந்துட்டு சொல்றியா, வீட்டில் இருந்தாலே பெரியவங்க அவன் தாண்டா வருது, பணமெல்லாம் போச்சு, என் பையனை கொண்டவனை இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் சொன்ன சீன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் ஹைப்பும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சீன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணி போடுறேன்.